வேளையில் தேவனுடைய வார்த்தைக்காக ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாவரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோட பேசுவாராக. ஜெபிப்போம். குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் வானைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் உம்மையே போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வானைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வானைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வசனத்தை வாசித்திருக்கிறோம். உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களோட பேசுவீராக. உம்முடைய அதிசயங்களை காணும்படியாய் கர்த்தர் தாமே எங்கள் கண்களை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தினாலே களிமண்ணாகிய எங்களை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் எங்களை வணைந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வீரதுக்கா நன்றி. இந்த கால வேளையில நீர் எங்களோட பேசும் ஆண்டவரே. ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தை ஒவ்வொருத்தரும் கேட்கும்படியாய் கர்த்தர் எங்கள் காதுகளை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துவீராக, ஆயத்தப்படுத்துவீராக. அப்படியே நீர் செய்வீரதுக்காக நன்றி. ஆசீர்வதிப்பீரதுக்காக நன்றி. உம்முடைய தயவுள்ள கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். நீரே எங்களை எடுத்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் இந்த வசனத்தை வாசித்தோம். இது தேவனாகிய கர்த்தர் பிலதெல்பியா சபைக்கு சொன்ன வார்த்தையாகும். ஒரு எச்சரிப்பின் சத்தமாகும். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளை வாசிக்கிறீர்கள். இந்த 7 சபைகள், அதாவது எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமு சபை, தியத்திரா சபை, அதே போல சர்தை சபை, லவோதிக்கியா சபை, அதோடு சேர்ந்து பிலதெல்பியா சபை. இந்த 7 சபைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த 7 சபைகளுக்கும் ஆவியானவர் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் அது 3 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று, ஆவியானவர் அந்த சபையில் உள்ள விசுவாசிகளை, சபையில் உள்ள ஊழியர்களை, அவர்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை கூறினார், அவர்களை பாராட்டி பேசினார். இன்னும் இரண்டாவதாக பார்ப்பீர்கள் என்றால் அந்த சபையிலே காணப்பட்ட குறைகளை அவர் சுட்டிக்காட்டி அவர்களை கடிந்து கொண்டார். கடிந்து கொள்ளப்பட்ட வார்த்தைகளை பார்ப்பீர்கள். மூன்றாவதாக, கடிந்து கொள்றதோடு நின்று விடாமல் ஆண்டவர் சபைகளுடைய விசுவாசிகளையும் ஊழியர்களையும் எச்சரித்து
அவர்களை தம்முடைய வார்த்தையினாலே அவர்களை ஜாக்கிரதை உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அதோடு சேர்ந்து அவர்களுக்கு நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தைகளையும் அவர் கூறுகிறவராய் இருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தைக்கு எந்த சபை கீழ்ப்படுகிறதோ அந்த சபைக்கு என் ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்க இருக்கும் ஆசீர்வாதங்களை குறித்தும் சொல்லாமல் இல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் பரதேசின் மத்தியிலே காணப்படுகிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் வெண் வஸ்திரத்தை தருவேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் சிங்காசனத்திலே என்னோட கூட உட்கார பண்ணுவேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் புதிய நாமத்தை கொடுப்பேன், என் தேவனுடைய ஆலயத்திலே தூண் ஆக்குவேன் என்று சொல்லி அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி இந்த வார்த்தைகளை கூறினார். அப்படி என்றால் கவனிங்க, ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒரு விசேஷம் இருக்கிறது. எபேசு சபையை கவனித்தீர்கள் என்றால் அது மிகுந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ந்த ஒரு சபை. சிமிர்னா சபை அதே போல நீங்க ஒவ்வொரு சபைக்கும் விசேஷங்கள் நீங்க தியானித்து நீங்க ஆராய்ந்து அறிந்து அதை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்வீர்கள் என்றால் இந்த குணங்கள் இந்த தன்மைகள் எல்லாம் நம்மிடத்திலும் காணப்படுகிறது. இந்த பிலதெல்பியா சபையினுடைய ஒரு விசேஷத்தை சொல்லுகிறேன். இந்த பிலதெல்பியா சபைக்கு என் ஆண்டவராகிய கர்த்தர் நல்ல பாராட்டுதலை அவர்களுக்கு சொன்னார். பிலதெல்பியா சபை என்று சொன்னா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? பிலதெல்பியா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சகோதர அன்பு, பிரதர்லி லவ். அப்ப இந்த சபையில என்ன காணப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசிகள் ஊழியர்கள் யாவரும் மிகுந்த அன்புள்ளவர்களாய் ஒருத்தரை ஒருத்தரை நேசிக்கிற பிள்ளைகளாக இருந்தார்கள். இவர்கள் இயேசுவின் கட்டளைகளை அப்படியே கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்தாங்க. இயேசுவின் கட்டளை என்ன தெரியுமா? சீஷர்ல பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார். இயேசு இந்த உலகத்துல இந்த நாட்களில் சொன்னாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள், இப்படி கூறுவதினாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இந்த பிலதெல்பியா சபை இப்படிப்பட்ட ஒரு நல்ல சபையா தான் இருந்துச்சு. இயேசுவின் கட்டளைய அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு சபை, சகோதர அன்பிலே நிலைத்திருக்கிற ஒரு சபை. இந்த சபையினுடைய விசேஷத்தை கவனிங்க. ஆண்டவர் இந்த சபையை பாராட்டாமல் இல்லை. இந்த சபைக்கு தன்னை எப்படி காண்பிக்கிறார் என்று சொன்னா, அவர் சொல்றாரு, பிலதெல்பியா சபையை நான் யார் தெரியுமா? நான் பரிசுத்தமுள்ள தேவன். இரண்டாவது சொல்றாரு, நான் சத்தியமுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன். நான் சொன்ன வாக்கு தத்தத்துல உண்மையுள்ளவன். அப்போ ஆண்டவர் தம்மை எப்படி வெளிப்படுத்துறாரு? நான் உன்னை அழைச்சிருக்கேன், நான் உண்மையுள்ளவன், கடைசி பரியந்த வரைக்கும் உன்னை நடத்தி சொல்வேன். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் கடைசி பரியந்த வரைக்கும் நடத்தி சொல்வார். அப்போ அவர் உண்மையுள்ள தேவனாக, சத்தியமுள்ள தேவனாக இந்த பிலதெல்பியா சபைக்கு வெளிப்பட்டார். மூன்றாவதாக எப்படி வெளிப்பட்டார் சொன்னார்னா, நான் தாவீதின் திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். இந்த தாவீதின் திறவைக்கோல் உடையவராய் இருக்கிற ஆண்டவருடைய நல்ல தன்மை, நல்ல குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் எதை பூட்டுறாரோ அது யாரும் திறக்க முடியாது. அவர் எதை திறக்கிறாரோ யாரும் பூட்ட முடியாது. அப்படின்னா தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார்? சர்வ வல்லமையுள்ள தேவனாக, ஏல் ஷடாயாக தன்னை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்றாரு, நான் யாரு? பரிசுத்தமுள்ள தேவன். நீ என்ன ஆராதிக்கிற? நான் பரிசுத்தமுள்ள தேவன், நான் உண்மையுள்ளவர். அது மட்டுமல்ல, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ இந்த சபைக்கு என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆபத்து வந்துச்சு. இந்த சபைக்கு பிரச்சனைகள் வந்துச்சு. விசுவாசத்துக்காக இவங்க உபத்திரவப்பட்டாங்க. ஆனா இவர்களை குறித்து ஆண்டவர் பாராட்டி சொல்றாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை கவனிக்கிறவராய் இருக்கிறார். விசுவாசியுடைய கிரியையை கர்த்தர் கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வார்த்தைகளை காட்டிலும் கிரியை மேல கர்த்தர் கவனமாய் இருப்பார். நம்ம வார்த்தையில என்னன்னாலும் பேசிடலாம், அதனால தேவனை ஏமாத்திட முடியாது. வார்த்தையை காட்டிலும் தேவன் என்ன விரும்புகிறார்னா, கிரியையில அதை நம்ம வெளிப்படுத்துறோமா? நம்ம ஆண்டவரை நல்லவர் என்று சொன்னா நம்முடைய கிரியைகள் அந்த நல்லவரை பிரதிபலிக்கிற கிரியைகளா இருக்கணும். ஆண்டவரை நம்ம அன்புள்ளவர் என்று சொன்னா, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அன்புள்ளவர் என்று சொல்லிவிட்டு அப்படியே சும்மா இருக்கக்கூடாது. நம்முடைய கிரியைகளை அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கணும். காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறான். அது கிரியை.
ஒரு காண்கிற சகோதரன்ட்டையே அன்பு கூறலனா, அப்போஸ்தலன் யோவான் கேட்கிறாரு, காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவாய்? அப்ப நம்முடைய கிரியையை கர்த்தர் கவனிக்கிறார். உங்க கிரியை எப்படி இருக்கு? அது பரிசுத்தமான கிரியா இருக்கா? அன்புள்ள கிரியா இருக்கா? உண்மையுள்ள கிரியா இருக்கா? எப்படிப்பட்ட கிரியை? கர்த்தர் சொல்றாரு பிலதெல்பியா சபையை பார்த்து, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். பாராட்டுறார், பாராட்டி பேசுறாரு. நல்ல கிரியை. இந்த பிலதெல்பியா சபையுடைய இன்னொரு காரியத்தை கவனிங்க. இவங்களுக்கு என்ன பலன் இருக்குன்னா, கொஞ்சம் பலன் இருக்கு. எவ்வளவு பலன் இருக்கு? கொஞ்சம் பலன். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் மனித பார்வையில கொஞ்ச பலனுடையவர்களாய், பலவீனர்களாய் காணப்படலாம். பிலதெல்பியா சபைக்கு இந்த உலக பிரகாரமாக பாத்தீங்கன்னா பலன் இல்ல, கொஞ்ச பலன் தான் இருந்துச்சு. அந்த கொஞ்ச பலன் இருந்தாலும் இந்த பிள்ளைகள்கிட்ட காணப்பட்ட அடுத்த முக்கியமான நல்ல குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச பலன் இருந்தாலும் இவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டார்கள். அதை அவர்கள் மறுதலிக்கவே இல்லை. அவங்க வாழ்க்கையில உபத்திரம் வந்த பொழுது, வசனத்தின் நிமித்தமா பாடுகள் வந்த பொழுது, இயேசுவின் ஊழியம் செய்ததுனால அவருடைய வாழ்க்கையில வந்த இக்கட்டுகள் அந்த நேரத்திலே, ஐயோ எனக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்குது என்று சொல்லி விசுவாசத்தை விட்டு வழி விலகவில்லை. மாறாக அவர்கள் தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய நாமத்தை அவர்கள் பற்றி கொண்டார்கள். பற்றி கொண்டதோடு நிற்கவில்லை, அது ஒரு நாளும் அதை மறுதலிக்காம அதை கை கொண்டார்கள். கை கொண்டார்கள். கை கொண்டதுனால ஆண்டவர் மிகவும் மிகவும் சந்தோஷப்பட்டார். இந்த மக்களுக்கு விரோதமா யாரெல்லாம் வந்தாங்கன்னா, யூதர்கள் அல்லாதவர்கள் கூட வந்து பொய் சொல்லி அவங்களுக்கு விரோதமா வந்தாங்க. ஆண்டவர் அதை சுட்டி காட்டாம இல்ல, சுட்டி காட்டுறார். அப்போ அவர்கள் தேவனுடைய வசனத்தை பற்றி கொண்டபடியினாலே, தேவனுடைய நாமத்துக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கனத்தையும் அவங்க கொடுத்தபடியினாலே, ஆண்டவர் சொல்ற, உனக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட மாட்டான், பூட்ட மாட்டான். இப்படி அவர்களை பாராட்டி, அவர்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உனக்கு திறந்த வாசலை வச்சிருக்கேன்பா, நீ பயப்படாத, நீ முன்னேறிச்சல், நீ முன்னேறிச்சல், உனக்கென்று நான் நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர்களை உற்சாகப்படுத்துகிறார். அதோடு நிக்கல, அவர் இன்னொரு காரியத்தை சொல்றாரு, கவனிங்க. மற்றவர்கள் நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி என்ன செய்வேன்? செய்ய வைப்பேன். உன்னை சாட்சியை நிறுத்துவேன். நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று நிரூபித்து காட்டுவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிதான ஒரு உற்சாக வார்த்தையின் கவனிங்க. ஜீவனுள்ள தேவன் நம்மளை பார்த்து சொல்ற, நீங்க தான் என்னுடைய சாட்சிகள் சொல்றாரு. இந்த பிள்ளைகள் சாட்சிகளாக வாழ்ந்தாங்க. வாழ்ந்தது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோட இருக்கிறேன் என்று இந்த உலகத்துல இருக்க மக்கள் காணும்படியாய் நிரூபிப்பேன் என்று சொல்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை கவனிங்க. அதோட நிக்கல, அவர் சொல்றாரு, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானே உன்னை காப்பேன். அப்ப ஒரு சோதனை காலம் வரும், அந்த சோதனை காலத்துல நான் என்ன செஞ்சிருவேன்? காப்பாற்றுவேன் சொல்றாரு. எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க. ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறார். சோதனை காலம் வரப்போகுது, பூமியிலேயே முழு பூமிக்கு வரப்போகுது. ஆனா அந்த நேரத்துல கூட நான் உன்னை பாதுகாப்பேன், என்னுடைய சட்டையின் மறைவில வைத்து உன்னை பாதுகாப்பேன், என்னுடைய கரத்திற்குள் வைத்து உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லி எவ்வளவு நல்ல நம்பிக்கையும் தைரியத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார் பாருங்க. இதுதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள், அன்பு கூறுகிற பிள்ளைகள் மேல் பாராட்டுகிற அவருடைய அன்பு. இதுதான் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு காரியம். இப்படி சொல்லிட்டு தான் ஒரு காஷன் பண்றார். இந்த காரியத்தை செய்யாதீங்க, இந்த காரியத்தை செய்யுங்க என்று சொல்லி அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறார். என்ன சொல்றாரு? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எப்பவுமே இவங்களுக்கு தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போறாரு தெரியும். ஆனா கூட மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சொல்ற காரியம், இப்ப இந்த உலகத்துல கொஞ்ச நாள் பாடு இருக்கு, அதனால பயப்படாது. என் வசனத்தை நீ கை கொள்ற, அதனால உன்னை பாராட்டுறேன். இந்த பூலோகத்துல நம்ம வாழ்றோம், கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். அந்த கொஞ்ச நாள் பாடு நிறைந்து இருக்கும்போது சோர்ந்து போயிடுவோம். ஆனா ஆண்டவர் தம்முடைய வசனத்தை காத்துக்கொண்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்தி சொல்றாரு, கொஞ்ச நாள் தான். அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னாரு, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அந்த உபத்திரத்தை எப்படி அவர் அத ஒப்பிட்டு பேசுறாருன்னா, அது லேசான உபத்திரம். எப்படிப்பட்ட உபத்திரம்? லேசான உபத்திரம். நம்ம உபத்திரம் பாரம்னு நினைக்கிறோம். ஆனா பவுல் சொல்றாரு, ஏன்னா தேவ பிள்ளை இல்லையா,
ஆண்டவருடைய மகன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற மகன், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற மகன். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இது லேசான உபத்திரவம். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில், எப்படி நீங்கம்மா, அதி சீக்கிரம், சீக்கிரம் சொல்ல அதி சீக்கிரம் என்று சொல்கிறார். அப்போ சீக்கிரமா நீங்கி வரும்பா. உன்னை தேவன் பாதுகாத்து தேவன் நடத்துவார், உன்னை தம்முடைய மகிமையில சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். இங்கேயும் அதே தான் ஆண்டவர் சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கு. நாம் இந்த கடைசி நாட்கள்ல, கடைசி நொடியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சீக்கிரமா இருக்கிறது. அவர் சொல்றாரு, நான் நிச்சயம் வருவேன். இப்போ வரப்போறது அவர் இரட்சகராக வரப்போறது இல்ல, அவர் நம்மை அழைத்து செல்கிற நேசராக வரப்போகிறார். அல்லேலூயா. சபையை எடுத்துக்கொள்வதற்காக அவர் வரப்போகிறார். ரகசிய வருகை இருக்குது. இந்த ரகசிய வருகையில நாமும் காணப்பட வேண்டும். விசுவாச வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு நாள் ஜாக்கிரதையா வாழ்வதல்ல. விசுவாச வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் மிகவும் கவனமாக, ஜாக்கிரதையாக, எச்சரிப்போடு வாழ்கிற வாழ்க்கை. அதனால இங்க ஒரு காஷன் கொடுக்கிறார் பாருங்க பிலதெல்பியா சபைக்கு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு இரு. நல்லா கவனிங்க, பிலதெல்பியா சபை விசுவாசிக்கு ஏதோ ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உனக்குள்ளதை, உனக்குள்ளதுன்னா ஏதோ பிலதெல்பியா சபைக்கு தானா வந்தது இல்ல, தானா வந்ததை பற்றி அவர் பேசல. நான் உனக்கு கொடுத்திருக்கேன், அது உன்னுடையது, அந்த உன்னுடையதை நீ பற்றி கொண்டிரு. இன்னைக்கு நம்ம இதை தான் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்த்து அதான் சொல்றாரு, சபையே, என் மகனே, என் மகளே, நான் உனக்கு கொடுத்ததை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிரு. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனால் ஏதோ பெற்றிருக்கிறார்கள். ஏதோ பெற்றிருக்கிறாங்க. என்னங்க அவங்க பெற்றிருக்காங்க? இயேசு இதை அழகாக சொல்லும் பொழுது ஒரு உவமையை வைத்து இதை விளக்கினார். எப்படி விளக்கினார் கவனிங்க. மத்தேயு அதனுடைய 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? அன்றியும் பரலோக ராஜ்யம் தூர தேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்ததை போல் இருக்கிறது. கவனிங்க, இங்க ஒரு உவமையை சொல்ல ஆரம்பித்தார். இந்த உவமையை நீங்க அந்த 14ஆம் வசனத்துல இருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து தியானிங்க. அந்த உவமை என்னதுன்னு தெரியும். ஒரு மனுஷன் தூர தேசத்திற்கு போக புறப்பட்டான். புறப்பட்ட உடனே என்ன செய்தான்? தன்னுடைய ஊழியக்காரரை அழைத்து அவங்க கையில என்ன கொடுத்தானா? தன் ஆஸ்திகளை கொடுத்தான். வசனத்துல கவனிங்க, he gave his property, அவனுடைய ஆஸ்தியை கொடுத்தான். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உவமையின் மூலமா என்ன சொல்ல விரும்பினார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார், பிதாவின் வேலையை முடிச்சிட்டார், நமக்கென்று ரட்சிப்பின் கிரியை முடித்து விட்டார், கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்தார், மரித்தவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர், அங்கே ரட்சிப்பின் காரியத்தை முடித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்துல வீட்டுக் கொண்டிருக்கிறார். இப்ப அவர் தூர தேசத்துக்கு போயிட்டாரு, தன்னுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாரு. ஆனா மீண்டும் ஒரு நாள் வரப்போறாரு. அப்போ போகும்போது என்ன செஞ்சுட்டு போனாருன்னா, பாருங்க, தம்முடைய ஊழியக்காரர்களை அழைத்து அவங்க கையில என்ன கொடுத்தாராம்? ஆஸ்திகளை கொடுத்தாரா. யாருடைய ஆஸ்தி அது? அவருடைய ஆஸ்தி. அப்போ இயேசு நம்மை ஜெனிப்பித்த பிறகு, நம்மை ரட்சித்த பிறகு நம்ம கையில என்ன கொடுத்திருக்காரு? அவருடைய சொத்தை கொடுத்திருக்காருங்க, அவருடைய ப்ராப்பர்ட்டியை கொடுத்திருக்கிறாரு. நம்ம கையில அவருடைய ஆஸ்தி இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு. நான் உனக்கு கையில கொடுத்திருக்கேன், என் ஆஸ்தியை கொடுத்திருக்கேன்னு சொல்றாரு. இன்னும் அழகா இது விளக்கமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய விசுவாசத்திலே உத்தம குமாரனாகிய தீமோத்திக்கு எழுதும் பொழுது சொல்றது கவனிங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். தீமோத்தேயுவே, உன்கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நற்பொருளை பாருங்க. அடுத்தது, ஆண்டவர் நம்ம கையில என்ன கொடுத்திருக்காரு?
அந்த சொத்து அவருடைய சொத்து. அந்த சொத்து எப்படிப்பட்ட சொத்துனா நற்பொருள். இன்னும் சொல்ல போனா ஆங்கிலத்துல இதுக்கு நல்ல வார்த்தை பயன்படுது, குட் டெபாசிட். அந்த நல்ல நமக்கு என்ன சொல்றாரு, சில டெபாசிட் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு மனுஷன் வந்து பேங்க்ல போய் என்ன டெபாசிட் பண்றான்? பிக்ஸட் டெபாசிட். என்ன டெபாசிட்? ஆமா, நல்ல பணம் வந்து நமக்கு கிடைச்சதுன்னா அந்த பணத்தை என்ன செய்யலாம் சொல்லலாம். ஒருத்தர் வந்து ஒரு வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்த உடனே அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகி அவங்க வேலையிலேருந்து ஓய்வு பெறும்பொழுது அவங்களுக்கு அந்த வேலை செய்கிற அந்த ஸ்தாபனம் என்ன செய்யும், நல்ல ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்கும். அதை கொடுத்த உடனே அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பணத்தை வந்து விரயம் பண்ணிடாதீங்க, இது உங்களுக்கு ஒரு டெபாசிட், இது ஒரு ஒரு சேமிப்பு மாதிரி, அது டெபாசிட் அது கொடுக்குது. அந்த டெபாசிட் எங்க கொண்டு போய் பண்ணுங்க, போய் பேங்க்லயோ வேற நல்ல காரியத்துல அதை கொண்டு போய் என்ன செய்யுங்க, முதலீடு பண்ணுங்க. அந்த டெபாசிட்டை வச்சு நீங்க என்ன செய்யலாம், சம்பாதிச்சு சாப்பிடலாம். இந்த உலகத்துல வாழ வேண்டிய வாழ்நாள் முழுவதும் நல்ல நல்ல ஒரு ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஒரு ஸ்தாபனமே சொல்லி கொடுக்குது. ஒரு அரசாங்கமே சொல்லி கொடுக்குது. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம ரட்சித்த பிறகு நமக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா, நற்பொருளை கொடுத்திருக்கிறார். நமக்கிட்ட அந்த டெபாசிட்டை கொடுத்திருக்க, குட் டெபாசிட். இதை நீங்க என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்வீங்க? பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே இதை காத்துக்கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே காத்துக்கொள்வீர்கள். நல்லா கவனிங்க. நான் சொன்னேன், முதல்ல சொன்னேன், உனக்குள்ளதை பற்றிக்கொள் அப்படின்னு சொன்னா, உனக்குள்ளது யாருது? அது தேவனால் உனக்கு கொடுக்கப்பட்டவை. அதாவது இது என் ஆண்டவருடைய ஆஸ்தி, சொத்து. இரண்டாவது சொன்னேன், இது தேவனுடைய ஆஸ்தி மட்டுமல்ல, இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நற்பொருள், குட் டெபாசிட் இல்லையா? அவர் நமக்கு கொடுத்திருக்கிற நற்பொருள். இது நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார், கிஃப்டாக கொடுத்திருக்கிறார், வெகுமதியாக என் தேவன் கொடுத்திருக்கிறார். இன்னும் இந்த இந்த காரியத்துல இன்னொன்னு ஒரு காரியத்தை ஆவியானவர் இதோட சேர்த்து நமக்கு அதை நமக்கு சுட்டி காட்டுறார். என்ன அதுனா, இது நமக்கு கொடுத்திருக்காரு பாத்தீங்களா, அதை ஒழுங்கா நம்ம பாதுகாத்தா. எப்படி பாதுகாக்கணும்? பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு பாதுகாக்கணும். நீங்க அதை ஒழுங்கா பாதுகாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட சேர்ந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குதுங்க. என்ன ஆசீர்வாதம்? அதே வெளிப்படுத்தல் அதனுடைய 11ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கலாமா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதை நீ ஒழுங்கா பற்றி கொண்டனா, பாதுகாத்துட்டேன்னா உனக்கு நான் என்ன தரப்போறேன்? கிரீடத்தை தரப்போறேன். உனக்குன்னு ஒரு கிரீடத்தை நான் வச்சிருக்கேன். பாருங்க, இங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த தன்னுடைய ஆஸ்தி, தன்னுடைய அந்த நற்பொருள், இது ரெண்டு நமக்கு கொடுத்திருக்காரு. இதை நம்ம ஒழுங்கா பாதுகாக்க தெரிஞ்சிட்டோம்னா, இதை வைத்து நம்ம ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தோம் என்றால், ஆண்டவருடைய சித்தத்தை நம் வாழ்க்கையில நிறைவேற்றுவோம் என்றால், ஒன்று சொல்லட்டும், தேவன் அவருடைய ராஜ்யத்துல நம்மை அழைத்து செல்கிற அந்த மகிமையான அந்த நாளிலே தேவன் என்ன செய்ய போறார் தெரியுமா? நமக்கு தம்முடைய கிரீடத்தை கொடுக்க போகிறார். நல்லா கவனிங்க. கிரீடம் என்பது அது எதை குறிக்கிறது? கிரீடம் கனத்தையும் மகிமையும் குறிக்கிற ஒன்றாய் இருக்கிறது. நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பாத்தீங்கன்னா, அவருடைய சிரசிலே ஒரு கிரீடம் இருக்கும். அப்போஸ்தலனாகிய யோவான் எப்படி பார்க்கிறார் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதின் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே அன்றி வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதி இருந்தது. இப்போ இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? ராஜாதி ராஜா. அவருடைய சிரசின் மேல் என்ன இருக்குதுன்னு கவனிங்க. அநேக கிரீடங்கள் அவருடைய சிரசில் இருக்கான். ஒன்னு ரெண்டு இல்ல, அநேக கிரீடங்கள். ஏன்னா அவர் ராஜாதி ராஜா. அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமம் எப்படிப்பட்ட நாமம்? வேற யாராலையும் அதை என்ன செய்ய முடியாது, தெரியாத ஒரு நாமம். இப்ப நல்லா அப்படியே கொஞ்சம் திரும்புங்க. நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி இருக்காரோ அப்படிதான் தம்முடைய பிள்ளைகளையும் விரும்புறாரு, அப்படிதான் கனப்படுத்தணும்னு விரும்புறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அநேக கிரீடங்கள் அவருடைய சிரசுல இருக்கு.
அவருக்கு ஒரு புதிய நாமம் இருக்கிறது. அவருக்கு கொடுக்க அந்த இந்த நாமத்தை யாராலையும் படிக்க முடியாது. அவ்வளவு சிறந்த நாமம் அவருக்கு வச்சிருக்காரு. இன்னைக்கு ஜெயம் கொண்டா என்ன செய்வாராம்? பிலதெல்பியா சபைக்கு சொன்ன வார்த்தை கவனிங்க. அவர் தன்னை சத்தியம் உள்ளவராக அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். இங்க நம்ம பார்த்தோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதியுள்ளவர், சத்தியம் உள்ளவர் என்று பார்த்தோம். அப்படிப்பட்ட தேவன் இவங்களுக்கு எப்படி சொல்றாரு பாருங்க. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தை தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும், என் தேவனால் பரலோகத்திலிருந்து வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும், என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். பாருங்க, ஆண்டவர் நம்மளை எப்படி கனப்படுத்த விரும்புறாரு கவனிங்க. அவரை போலவே நம்ம கனப்படுத்தணும் விரும்புறாரு. இயேசுவுடைய சிரசுல எப்படி அநேக கிரீடங்கள் இருக்குதோ, அதே வண்ணமாய் என் ஆண்டவர் நம்முடைய சிரசுல அநேக கிரீடங்கள் வைக்க விரும்புகிறார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி ஒரு புதிய நாமம் இருக்கிறதோ, அது யாராலையும் படிக்க முடியாத தெரியாத ஒரு நாமம், அவ்வளவு சிறந்த நாமம் இருக்கிறதோ, அதே வண்ணமாய் ஜெயம் கொள்ளுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் புதிய நாமத்தை கொடுக்கிறார். யாரும் படிக்க முடியாத அந்த சிறந்த நாமத்தை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்ப நல்லா கவனிச்சிங்களா? எவ்வளவு நல்ல தேவன் நம்ம ஆராதிக்கிறோம், எவ்வளவு நல்ல உயர்ந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் கனத்தையும் மகிமையும் கொடுக்க விரும்புகிறார். கிரீடம் அவர் நமக்கு கொடுக்க இருக்கும் கனத்தையும் மகிமையும் காட்டுகிறது. இரண்டாவது, அந்த கிரீடம் எதை காட்டுகிறதுனா வெற்றியை காட்டுகிறது. நீங்க இந்த உலகத்திலே ஆண்டவரை கண்டு ஊழியம் செய்யும் பொழுது, விசுவாச வாழ்க்கையில நீங்கள் வெற்றி சிறக்கும் பொழுது, என் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு கிரீடங்களை கொடுத்து உங்களை கௌரவிப்பார், உங்களை கனப்படுத்துவார். சோ இந்த கிரீடம் மகிமையை மாத்திரம் குறிப்பதல்ல, கனத்தை மாத்திரம் குறிப்பதல்ல, இது வெற்றியின் சின்னமாய் காணப்படுகிறது. நீங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, மல்யுத்தம் செய்கிறவன் அவன் ஒழுங்கா சட்டத்தின்படி அவன் மல்யுத்தம் செஞ்சா அவனுக்கு நிச்சயம் என்ன உண்டு? கிரீடம் உண்டு, கிரீடம் உண்டு. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, நம்ம ஒரு ஓட்டப்பந்தயத்துல இருக்கிறோம். அந்த ஓட்டப்பந்தயத்துல நம்ம ஒழுங்கா ஓடணும்னா நிச்சயமாகவே தேவன் நமக்கு என்ன செய்வாரு? கிரீடத்தை கொடுப்பார். அந்த கிரீடம் அழிவில்லாத கிரீடம். எப்படிப்பட்ட கிரீடம் அது? அழிவில்லாத கிரீடம். இந்த கிரீடத்தை குறித்து நீங்க கவனிக்கணும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்ப இந்த கிரீடம் எப்படிப்பட்ட கிரீடங்க? அழிவில்லாத கிரீடம். The crown which cannot be destroyed. crown நல்ல கிரீடம். ஆண்டவர் கொடுக்க போற கிரீடம் அழிவில்லாத கிரீடம். இரண்டாவது, இந்த கிரீடம் எப்படிப்பட்டது? அநேக கிரீடங்கள் ஆண்டவருடைய சிரசுல இருக்கு, நம்முடைய சிரசுலையும் வைக்க போறாரு. அப்போ அந்த கிரீடம் எப்படிப்பட்ட கிரீடம் சொல்லும்போது கொஞ்சம் வாசிங்க. யாக்கோபு அதனுடைய 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். என்ன கிரீடம் அது? ஜீவ கிரீடம். இப்ப பாத்தீங்க, அழிவில்லாத கிரீடம் அது. இரண்டாவது, அது எப்படிப்பட்ட கிரீடம் கேட்டீங்கன்னா ஜீவ கிரீடம். ஜீவ கிரீடம் இதை தான் ஆண்டவர் சிமிர்னா சபைக்கு வாக்கு பண்ணினார். இதே வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. சிமிர்னா சபையை பார்த்து சொல்றாரு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நீ மரண பரியந்தம் உண்மையா இருப்பா. இந்த உபத்திரவத்தை சகிச்சிரு, எனக்காக, வசனத்துக்காக நீ உண்மையா இருந்தேனா உனக்கு நான் என்ன செய்ய போறேன்? ஜீவ கிரீடத்தை தரப்போகிறேன். மூன்றாவது, இந்த கிரீடம் எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நீதியின் கிரீடம். வாசிங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர்
அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் ஒரு போராட்டம் போராடினேன். இந்த உலகத்துல இருக்கும்போது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை அவர் போராடினார். வசனத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. வசனத்துக்காக வாழ்ந்தார். ஆண்டவருக்கு உண்மையா ஜீவித்தார். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நற்பொருளை, அவருக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய சொத்தை ரொம்ப கவனமா பாதுகாத்து கொண்டார். அதன் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். இப்ப சித்தத்தை நிறைவேற்றிட்டு இப்போ தைரியமா சொல்றாரு, எனக்கு நீதிபதியாகிய கர்த்தர், நீதியின் தேவன் எனக்கு அந்த நாளிலே, அவரை சந்திக்கும் நாளிலே எனக்கு என்ன செய்வாரு? நீதியின் கிரீடத்தை தருவார். எனக்கு மட்டும் தர மாட்டாருங்க. அவர் தன்னலவாதியே இல்ல. பவுல் தன்னலவாதியே கிடையாது. தேவ பிள்ளைகள் ஒரு நாள் தன்னலவாதியா இருக்க மாட்டாங்க, சுயநலவாதியா இருக்க மாட்டாங்க. அவர் சொல்றாரு, யார் யாரெல்லாம் அவருடைய நாளை வாஞ்சிக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டருக்கு பிரியமாக அவரிடத்துல அன்பு கூர்ந்து இந்த போராட்டத்துல நீங்க வசனத்துக்காக நிற்கிறீர்களோ, உங்க யாவருக்கும் என்ன கிடைக்க போகுது? நீதியின் கிரீடம் கிடைக்க போகிறது. நல்லா கவனிங்க, இது நீதியின் கிரீடம். இன்னும் ஒரு கிரீடத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். வேதம் நல்ல கிரீடங்களை குறித்து நமக்கு சொல்லுகிறது. யாரெல்லாம் ஜெயம் பெறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கிரீடங்கள் கிடைக்கும். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது ரொம்ப அற்புதமா எழுதுவார் பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, நம்ம ஆண்டவருக்கு உண்மையா ஊழியம் செஞ்சா, ஆண்டவருக்கு உண்மையா ஊழியம் செஞ்சா, ஏன்னா நம்ம ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் பிரதான மேய்ப்பர். என்ன மேய்ப்பர்? பிரதான மேய்ப்பர். பிரதான மேய்ப்பர் ஆகிய ஆண்டவர் நம்மை அவருடைய உபமேய்ப்பராக வைத்திருக்கிறார். நாம ஆண்டவர் கொடுத்த பணியை உண்மையோடும் உத்தமத்தோடும் செஞ்சா, கடைசி பரியந்த வரைக்கும் அவருடைய நாமத்தை மறுதலிக்காம உண்மையா வாழ்ந்தா என்ன செய்வார் தெரியுமா? அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இது என்ன கிரீடம்? மகிமையுள்ள கிரீடம். இது வாடாத கிரீடம். ஒவ்வொரு நாளும் மிளிர்கிற ஒரு கிரீடம். ஒவ்வொரு நாளும் ஷைன் பண்ணுங்க, ஷைன் பண்ணும். மகிமையுள்ள கிரீடத்தை நீங்க பெற இருக்கிறீங்க. நம்முடைய ராஜாவின் பேர் என்ன? மகிமையின் ராஜா. நம்முடைய ஆண்டவருடைய பேர் என்ன? மகிமையின் தேவன். மகிமையின் தேவன் நம்ம எப்படி கனப்படுத்துறார் பாருங்க. மகிமையின் கிரீடத்தை குறித்து கொடுத்து நம்மை கனப்படுத்துகிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இந்த நற்பொருளை நீங்க காத்து கொண்டீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க இருக்கிறார். அவருடைய கிரீடத்தை நமக்கு கொடுத்து நம்மை கௌரவிக்க இருக்கிறார், நம்மை கனப்படுத்த விரும்புகிறார். எவ்வளவு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புறது என்னதுன்னா, இந்த நற்பொருளை காத்துக்கொள், உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு. அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன அவருடைய சொத்துன்னு சொல்றோம். சொத்து தான் என்ன? எதை நம்ம கொடுத்துருக்க? அந்த நற்பொருள் தான் என்ன? 4 விசேஷித்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். 4 விசேஷித்த காரியங்கள். முதல், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது, இது நம்முடையது இல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? முதல்ல கொடுத்திருக்கிற காரியமே மகா பரிசுத்தமான விசுவாசம். நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? மகா பரிசுத்தமான விசுவாசம், the most holy faith. இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது அவருடைய ஞானம், பரலோக ஞானம். இன்னும் சொல்ல போனா தேவ ஞானம். இதை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக, அவர் நமக்கு பரிசுத்த வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். நான்காவதாக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ இந்த 4 காரியங்கள் பிரதானமாய் ஆண்டவர் நமக்கு ஒப்புவித்த காரியங்கள். இந்த நற்பொருளை நாம் எப்படி காத்துக்கொள்ளணும்? மரண பரியந்தம் உண்மையாக காத்துக்கொள்ளணும். காத்துக்கொள்றதுனா ஏதோ அதை சேஃப்கார்ட் பண்ணி வைக்கிறது மட்டுமல்ல, அதன் மூலமாக நீங்க தேவ சித்தத்தை செய்யணும். இந்த டெபாசிட் தேவன் கொடுத்திருக்கிறார்னா பிரயோஜனப்படுத்துவதற்காக. தாளந்துகளை தேவன் கொடுத்திருக்கிறார்னா அது பிரயோஜனப்படுத்துவதற்காக. தேவன் இதை எப்படி தருகிறார்? நம்முடைய திறமைக்கேற்றவனமாய் தருகிறார். அவர்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கிறதுன்னு தேவன் அறிவார். ஏன்னா ரட்சித்தவர் அவர்தான், நம்மை பரிசுத்தப்படுத்தினவர் அவர்தான், தம்முடைய சபையிலே நம்மை சேர்த்து கொண்டவர் அவர்தான்.
ஆகவே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா அவர் நம்ம திறமையை பார்த்து கொடுத்திருக்கிறார். அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைச்சிடக்கூடாது. இந்த 4 பிரதான காரியத்தை எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். அளவுகோல் மட்டும் மாறும். ஆமென். அளவுகள் மட்டும் மாறும். சோ இன்றைக்கு நம்ம ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு சுத்தமான அடுத்த வாரத்திலே நான் அடுத்த 3 காரியத்தை உங்கள் மத்தியில் வைப்பேன். சோ இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நற்பொருளை கவனிங்க. என்ன அந்த நற்பொருள்? வாசியுங்கள் யூதா அதனுடைய 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. நல்ல கவனிங்க, இங்கே ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை அப்போஸ்தலனாகிய யூதா சுட்டி காட்டுகிறார். அப்போஸ்தலனாகிய யூதா தேவ பிள்ளைகளுக்கு எழுதும்போது பொதுவான ரட்சிப்பை குறித்து தான் எழுதணும்னு நினைச்சார். ஆனா ஆவியானவர் அவரை சற்று வேறு விதமாய் வழிநடத்தினார். அதை தான் இங்க சுட்டி காட்டுகிறார். சொன்னார், நான் பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதணும்னு மிக கருத்துள்ளனாய் இருந்தேன். ஆனா ஆவியானவர் இன்றைக்கு என்னை வேறு விதமாய் நடத்துகிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை குறித்து உங்களோட பேச வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் இருக்கிறது என்று சொல்றாரு. அப்போ பரிசுத்தவான்களுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்காரு? விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தை குறித்து யூதா அதை இன்னும் அழகாக சொல்லும்போது எப்படி சொல்றாரு? 20ஆம் வசனம், மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட விசுவாசம்? மகா பரிசுத்தமான விசுவாசம். நல்லா கவனிங்க, விசுவாசத்தை, மகா பரிசுத்தமான விசுவாசத்தை என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய நற்பொருளாய் கொடுத்திருக்கிறார். டெபாசிட்டா கொடுத்திருக்கிறார். எதுக்காக? எதுக்காக? சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறதுக்கா? இல்ல. இந்த விசுவாசத்துக்காக நீங்க என்ன செய்யணுமா? எப்படி போராடணும்? தைரியமா போராடணுங்க. எப்படி? தைரியமா போராடணும். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று என் தேவனாகிய கர்த்தர் வாஞ்சிக்கிறார். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம்னா என்ன? இந்த உலகத்துல ஆண்டவர் எல்லா மனிதனுக்கும் ஒரு பொதுவான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் மட்டுமல்ல, எல்லாருக்கும் கொடுத்திருக்கார். அது தேவனை அறிந்தவர்களோ, தேவனை அறியாதவர்களோ, தேவனை ஏற்றுக்கொள்கிறவர்களோ, ஏற்றுக்கொள்ளாதவர்களோ, ஏழையோ பணக்காரனோ யாருனாலும் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு பொதுவான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். என்ன விசுவாசம்? நம்ம நம்புறோம். சாதாரணமா நம்ம வீட்டுக்கு வந்தோடனே யாராவது தண்ணி கொடுத்தா கூட சந்தோஷமா வாங்கி குடிச்சிடுறோம். அந்த வீட்டுல போனோடனே கொஞ்சம் சேர்ல உட்காருங்கன்னு சொன்னா, சோஃபால உட்காருங்கன்னு சொன்னா, சோஃபாக்கு கால் சரியா இருக்கா, இப்படிலாம் பார்த்துட்டா உட்காருவீங்க. இது பொதுவான விசுவாசம். இதுக்கு பேர் தான் பொதுவான விசுவாசம். இது எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. ஒருத்தர் நம்புறோம். ஆனா தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், இவங்களுக்கு தேவன் ஒரு விசேஷித்த ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறாரு. அந்த விசுவாசத்தை பற்றி தான் இவர் பேசுறார். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். அதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். இது எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாருக்கும் கிடைக்காது. தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் கொடுப்பார். தம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம் கொடுப்பார். இதை கொடுக்கிறவன இயேசுதான். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கைய எப்படி ஓடணும் அப்படின்னு கேட்டா, இயேசுவை நோக்கி ஓடணும். எபிரேயர் 12:1 கொஞ்சம் வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். இப்ப பாருங்க, நம்ம விசுவாச ஜீவியத்தை ஆரம்பிச்சிட்டோம். இயேசு இன்னைக்கு நமக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்துட்டார். புதிய சிருஷ்டியா மாத்திட்டார். சபையில சேர்த்து கொண்டார்.
சபையின் உபதேசங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த உபதேசங்களினாலே நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை தகுதிப்படுத்துகிறார். இப்படி நம்ம கொடுத்த உடனே நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல மற்ற மனுஷர்களை பார்க்க கூடாது. நமக்கு ஒரு விஷயத்தை தேவன் கொடுத்திருக்காரு. அது என்ன? மகா பரிசுத்தமான விசுவாசம். இதை கொடுத்தது யாரு? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்காரு. அப்ப இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்காருன்னா நீங்களும் நானும் என்ன செய்யணும்? மற்ற விசுவாச வீரர்களை பார்த்துட்டு இருக்க கூடாது. இயேசுவை மாத்திரம் பார்த்து ஓட்டத்துல நம்ம ஓடணும். மற்ற விசுவாச வீரர்களால நம்ம உற்சாகம் அடையணும். ஆனா அவர்களை நோக்கி ஓடக்கூடாது. ஏன்னா அவர்களுக்கு சில பலவீனங்கள் உண்டு. எபிரேயர் அதான் சொல்றாரு, விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நீ பொறுமையாய் ஓடு என்று சொல்கிறார். நீங்க நல்லா கவனிங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் தேவன் எதற்கென்று கொடுத்திருக்கிறார்? இதையும் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே கொடுக்கிறார், உண்மைதான். அது எதற்காக கொடுத்திருக்கிறார்? அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்லவா? முதலாவது, இந்த விசுவாசத்தை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த விசுவாசம் என்ன செய்யும்னா உலகத்தின் மேலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசம் என்று சொல்லும்போது இது சாதாரண விசுவாசம் அல்ல. இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தெய்வீக விசுவாசம், பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவித்த மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். இந்த உலகத்துல நீங்க வாழ்றீங்க. உலகத்துல 3 விஷயங்கள் நம்மை அட்டாக் பண்ணி கொண்டே இருக்கிறது. உலகத்தின் காரியங்கள் என்ன அது அப்படின்னு கவனிச்சீங்கன்னா 1 யோவான் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். கவனிச்சீங்களா? உலகத்தில் என்ன அப்படி இருக்கு? இந்த உலகத்தை இருக்கிறது நம்முடைய ஆத்மாவை தீட்டுப்படுத்திடும். விசுவாச ஜீவியத்துல முன்னேறி வரோம். நல்ல ஒரு வாழ்க்கையில தேவன் நம்ம கொண்டு வந்துட்டாரு. தம்முடைய நற்பொருளை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா உலகம் எப்பொழுதுமே உங்களுக்கு விரோதமா செயல்பட்டுட்டே இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஏன்னா உலகத்துல அன்பு கூற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யாருடைய அன்பு இல்ல? பிதாவின் அன்பு இல்ல. அப்போ இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் என்ன? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியங்கள் நம்மை தீட்டுப்படுத்துகிறது. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் நிர்பந்தமான மனுஷன். இதை எழுதும் போது எவ்வளவு அழகா எழுதுறாரு கவனிங்க. ரோமர் அதனுடைய 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதனுடைய 24ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யாரனை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன். ஏன் தெரியுமா? இவரு நல்லவனா வாழணும்னு விரும்புறாரு, பக்தியுள்ள வாழ்க்கை வாழணும்னு விரும்புறாரு. ஆனா இவரால வாழ முடியல. ஏன்னா உலகத்தின் இச்சைகள் இவரோட போராடி கொண்டிருக்கிறது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவரோட நித்தமும் போராடுகிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, ஞானஸ்நானத்தின் மூலமாக தேவனோட உடன்படிக்கை பண்ணிருப்பீங்க, உண்மைதான். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்றிருப்பீங்க, உண்மைதான். ஆனா நீங்க இந்த உலகத்துல வாழ்கிறீங்க என்பதை மறந்துடாதீங்க. உங்களை சுற்றிலும் பாரங்கள் இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. உங்களை நெருங்கி பாவம் வந்துட்டு இருக்குது என்பதை மறந்துடாதீங்க. இந்த பாவத்தின் மேல நமக்கு வெற்றி வேண்டும் அப்படின்னா தேவன் அதுக்கு தான் தம்முடைய விசுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மகா பரிசுத்தமான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அதை தான் அப்போஸ்தலனை போல் சுட்டி காட்டும் போது எப்படி சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நானு, என்னை யார் இந்த பாவத்திலிருந்தும் இந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாக்க முடியும்னு சொல்லும் போது சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி என்ன விடுதலையாக்குகிறவர் யாருன்னு சொல்றாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிற யாரு? இயேசு கிறிஸ்து. ஏன்? இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசம்.
பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் வைக்கும் விசுவாசத்தினாலே இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து அருமையான தேவ ஊழியர் பவுல் விடுவிக்கப்பட்டார். இன்னைக்கு நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, நம்ம இந்த விசுவாசத்தை பயன்படுத்த தெரியணும். எப்போ இந்த மாதிரி போராட்டம் நமக்கு வருமோ, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை நமக்கு விரோதமாய், நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போராடுமோ, ஆத்மாவுக்கு விரோதமாய் போராடும் பொழுது நீங்க யார் மேல நம்பிக்கை வைக்கணும்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைக்க தெரியணும். அவர் மேல் விசுவாசம் வைக்க தெரியணும். அந்த விசுவாசத்தை பிரயோகிங்க. அந்த விசுவாசத்தை நீங்க பிரயோகிக்கும் பொழுது நீங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் விசுவாசம் வைங்க. அவருடைய வசனத்தின் மேல விசுவாசம் வைங்க. இது உங்களுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை தரும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இதேவனமாய் பிசாசின் தந்திரங்களோடு நம்ம எதிர்த்து போராடணும் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் நமக்கு இந்த நற்பொருளை கொடுத்திருக்கிறார். வாசிங்க, எபேசியர் அதனுடைய 6ஆம் அதிகாரம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சில காரியத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார். கவனிங்க. நாம இந்த உலகத்துல விசுவாச வாழ்க்கை வாழ்கிறோம். ஆண்டவருக்கு என்று ஒரு பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் விரும்புகிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தீங்கு நாள் வருகிறது. அந்த தீங்கு நாள் வரும்பொழுது அவர் சொல்றாரு, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், எவைகளை? பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இப்போ தீங்கு நாள் நமக்கு வருது. பிசாசு தன்னுடைய தந்திரங்கள் மூலமாக நம்ம என்ன செய்யறான்? அவிசுவாசத்துல தள்ளணும்னு பாக்குறான். உடனே நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற டெபாசிட், குட் டெபாசிட், நற்பொருள், விசுவாசம், இதை நீங்க பயன்படுத்த தெரியணும். அது சர்வாயுத வர்க்கத்துல வர்ற ஒரு பகுதி. வாசிங்க, அந்த விசுவாசத்தை குறித்து என்ன எழுதப்படுதுன்னு கவனிங்க. 16ஆம் வசனம், பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இப்போ ஆண்டவர் நம்ம கையில என்ன கொடுத்துட்டாரு? இப்போ கேடகத்தை கொடுத்திருக்காரு. அந்த கேடகம் யார்? எதுங்க? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம். அப்போ பிசாசின் தந்திரங்களோடு அவன் எய்கிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களை நீங்கள் எதிர்த்து அதை அவித்து போடணும்னா, அதன் மேல ஜெயம் பெறணும்னா, தேவன் உங்களுக்கு நல்ல ஒரு கேடகத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க பிசாசை நீங்க மேற்கொள்ளலாம். அதுதான் விசுவாசம். அப்போ விசுவாசத்தை பிரயோகிக்க பழகி கொள்ளுங்கள். மலை உங்களுக்கு விரோதமா வருதா? அந்த மலையை பார்த்து விசுவாசத்தோடு பேசுங்க. கேடகமா கொடுத்திருக்காரு. அதை வச்சு நீங்க உபயோகிங்க. உங்களுக்கு விரோதமாய் பிசாசு கொண்டு வர்ற மலைகள் எல்லாம் அப்படியே நீங்கி போகும். அந்த தடைகள்லாம் உடைந்து போகும். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பதற்கு தேவன் இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார். மூன்றாவது, இந்த விசுவாசம் எதுக்கு நமக்கு கையில கொடுத்திருக்காரு தெரியுமா? இந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கை, நம்ம பிழைப்புக்கு அடுத்த காரியம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆபக்குக்கு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி கவனிங்க. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எந்த விசுவாசத்தினாலே? தன் விசுவாசம். இது தன் விசுவாசம் என்று சொல்லப்படுறது எது? தேவன் தாமே நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த உலகத்துல நமக்கு உபத்திரவம், பாடுகள் வரும்பொழுது, பரீட்சைகள் வரும்பொழுது, தேவனே நம்ம பரீட்சிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டு சொன்ன வார்த்தையை உங்களுக்கும் சொல்ல விரும்புறேன். உபாகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். நல்ல கவனிங்க. தேவன் கொடுத்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை,
நம்முடைய அன்றாட தேவைகளை சந்திக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். எது மேல வைக்கிறான் விசுவாசம்? தேவனுடைய வார்த்தையின் மேல வைக்கிறான் விசுவாசம். அந்த வார்த்தையின் மேல வைக்கிற விசுவாசத்தினாலே அவனுக்கு ஜீவனத்துக்கு ஏதுவான எல்லா காரியத்தையும் நன்மைகளையும் என் தேவன் தருகிறவராயிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள் பஞ்சங்கள் வரலாம். இதெல்லாம் துன்ப நேரம். பஞ்சங்கள் வரும், வறட்சி வரும். இந்த நேரத்துல நீங்க நல்ல ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்காரு. அதுக்கு பேர் என்ன? விசுவாசம். இந்த விசுவாசத்தை நீங்க பற்றி கொண்டீங்கன்னா போதும். அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினா போதும். என்ன தெரியுமா நடக்கும்? தேவன் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். உங்களை பலமுள்ளவர்களாய் மாற்றுவார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எதை? ஆகாரம் உனக்கு தேவையா தருவேன், தண்ணீர் உனக்கு தேவையா நான் தருவேன், இந்த உலகத்துல உனக்கு என்னென்ன நன்மை வேணும் அதெல்லாம் தருவேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுவார், தருவார். இதுவும் விசுவாசத்தின் மூலமா தான் நடக்குது. நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமா? கர்த்தர் அப்படி நம்ம விசுவாசிக்கிறோமா? இயேசுவே நீர்தான் எனக்கு ஜீவன், இயேசுவே நீர்தான் என் ஜீவியத்தின் ஆதாரம், என்னுடைய அன்றாட தேவைகளை சந்திக்கவுமால் கூடும். உங்க வாழ்க்கையில வறட்சி வரும்போது, பிரச்சனை வரும்போது ஆண்டவர் மேல் விசுவாசம் வைங்க. பிசாசு சொல்வான், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு சொல்வான். நம்பாதீங்க, விசுவாசம் வைங்க, இயேசுவை நம்புங்க. இயேசுவை நம்பும்போது என்ன நடக்கும்? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதுங்க, ஒரு நன்மையும் குறைபடாது. அப்ப உங்க தேவைகளை சந்திப்பார். ஒருவேளை வியாதி படுக்கையில இருக்கீங்க, மருத்துவர்கள் நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளை சொல்றாங்க, இனிமேல் பிழைக்க மாட்டாய் என்று சொல்கிறாங்க அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்கள். சோர்ந்து போகாதீங்க. விசுவாசி என்றைக்கும் சோர்ந்து போக கூடாது. ஏன்னா அவருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. அந்த மரண தருவாயிலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை திடப்படுத்துவார். நீங்க பயமுள்ள பிள்ளைகளா இருக்கவே மாட்டீங்க, நீங்க விசுவாசத்துல வீரர்களா மாறிடுவீங்க. அதனால்தான் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ப நமக்கு தெரியணும். எல்லா சூழ்நிலையும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க நமக்கு தெரியணும். இந்த விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்ட நற்பொருள். நான்காவது காரியத்தை சொல்றேன். தேவன் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இதை நான் செய்வேன் பிராமிஸ் பண்றார். இதை நீங்க பற்றி கொள்ளணும்னா, இதை நீங்க பெற்று ஆனந்திக்கணும்னா உங்களுக்குள்ள என்ன தேவை? விசுவாசம் தேவைங்க. அதனாலதான் இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். சரியா? அந்த வாக்குத்தத்தம் கால தாமதம் ஆகுது நம்ம பார்வையில, ஆண்டவர் பார்வையில இல்ல. ஆண்டவர் குறிப்பிட்ட நேரத்துல சரியா செய்வார். கால தாமதம் ஆகும்போது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரிக்கணுமா? உன் கையில நான் ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கேன். என்ன கொடுத்திருக்கேன்? மகா பரிசுத்தமான விசுவாசத்தை கொடுத்திருக்கேன். நீ விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினால் என்ன செய்ய? அதை சுதந்திரித்துக் கொள். இப்படி அநேகர் பின்பற்றினாங்க. யாரெல்லாம் பின்பற்றினாங்க? அதுல நமக்கு நல்ல உதாரணம் ஆபிரகாம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின படி 25 ஆண்டுகள் கழித்து அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம், அதாவது ஈசாக்கை பெற்றெடுத்தார். சாரால் கர்ப்பம் தரிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார், பலன் கொடுத்தார். ஏன்? அவர் விசுவாசத்தை பற்றி கொண்டபடினாலே. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படவே இல்லை, சற்றும் சந்தேகப்படல, விசுவாசிச்சார், கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நல்லா கவனிங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்க சுதந்திரிக்கணும்னா அதுக்கும் தேவன் தம்முடைய அருமையான நற்பொருளை, தம்முடைய சொத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். இன்னைக்கு 4 முக்கியமான காரியத்தை விசுவாசத்தினால கிடைக்கிற காரியத்தை சொன்னேன். அப்ப இந்த விசுவாசம் எப்படிதான் நமக்கு பலப்படுவதற்கு என்ன வழி? இந்த விசுவாசத்துல நம்ம டெய்லி பலப்படணும், அதை பற்றி கொள்ளணும். அப்படின்னா என்ன செய்யணும்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பாருங்க, நல்லா கவனிங்க. விசுவாசம் எப்படிங்க வரும்? கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். இப்போ இந்த விசுவாசத்தை நான் பற்றி கொள்ளணும், மரண பரியந்தம் இதுல பற்றி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஆதி திருச்சபை மக்கள் செஞ்சாங்க பாத்தீங்களா, அந்த வேலையை நீங்க செய்யணும். ஆதி திருச்சபை மக்கள் என்ன செஞ்சாங்களாம்? ரட்சிக்கப்பட்ட உடனே
ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க. சேர்த்துக் கொள்ளப்பட்டோடனே 4 முக்கியமான காரியத்துல உறுதியாய் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்படிதானே? அப்போஸ்தலருடைய 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறீங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். புரிஞ்சுட்டாங்களா? நீங்க உறுதியா தரித்திருக்க வேண்டிய காரியம் இருக்கு. என்னது அது? உபதேசம். அப்போஸ்தலருடைய உபதேசம். நீங்க தேவனுடைய சபையில வாரீங்க, தேவனுடைய வசனத்தை கேட்கறீங்க, நீங்க தினந்தோறும் வீட்டுல வசனத்தை வாசிக்கிறீங்க, தியானிக்கிறீங்க, அதுல இருந்து கேள்விகளை எழுப்புங்க. விசுவாசம் எப்படி வரும்னா கேள்வியினாலே வரும். வசனத்தை நீங்க எவ்வளவாக நீங்க வாசித்து தியானிக்கிறீங்களோ அதன் மூலமாக உங்க விசுவாசம் பெருகும். அதனால்தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்ன? வேத வசனத்தின் மேல நம்ம எப்படி இருக்கணுமா? பிரியமா இருக்கணும். நமக்கு முதல்ல வாஞ்ச வரணும். வேத வசனம் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல தேவன் கொடுத்த வெகுமதி. இந்த வேத வசனம் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் தேவ பிள்ளைகள் எழுதி எனக்கு வைத்திருக்கிறார்கள். இந்த வேத வசனம் ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது. இந்த வேத வசனம் என்னை உருவாக்க வல்லமை உள்ளது என்று நீங்க விசுவாசித்து அந்த வேத வசனத்தை நீங்க மிகவும் வாஞ்சித்து அதன் மேல் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் என்ன செய்யணுமா? தியானிக்கணும். நீங்க அதை தியானிக்கிறதோடு நின்று விடக்கூடாது. தியானித்து அதை உங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்த வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும். நீங்க ஆண்டுடைய வசனத்தை தியானித்து அதை நீங்க கை கொள்ள ஆரம்பிச்சீங்கன்னா வேதம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? சங்கீதம் 1:3, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு நீங்க இப்படிப்பட்ட வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணுமா? நீங்க சரியான நேரத்துல கனி கொடுக்கணுமா? நீங்க வளரணுமா? நீங்க வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணுமா? நீங்க எதை செய்தாலும் அது வாய்க்கணுமா? அப்போ நல்ல கவனிங்க. வேத வசனமே பிரிய வைங்க. வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிங்க. வேத வசனத்தை உங்கள் வாழ்க்கையில கையாளுங்க, கடைபிடிங்க. இப்படி செய்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, நீங்க எங்க நிலைத்திருப்பீங்க தெரியுமா? கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்க முடிவு எங்க இருக்கணும் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்துல உங்க முடிவு இருக்கும். இன்னைக்கு நல்ல கவனிங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா? இன்னைக்கு இத செய்யாட்டா என்ன நடக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, நமக்குள்ள அவிசுவாசம் என்னும் பாவம் புகுந்துரும். இத நம்ம செய்யலனா நீங்க ரட்சிக்கப்படலாம், ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளையா இருக்கலாம். ஆனா இத தினந்தோறும் செய்யலன்னா, எதை தினந்தோறும் செய்யணும்? வேத வசனத்து மேல வாஞ்ச வைக்கணும், வேத வசனத்தை தினந்தோறும் படிக்கணும், தியானிக்கணும், அதை கையாளணும். சபை கூடி வருதல விட்டுறக்கூடாது. உபதேசத்தை அப்போஸ்தலருடைய உபதேசத்துல தரித்து இருக்கணும். இப்படி நீங்க தினந்தோறும் செய்யணும். இதை நீங்க விட்டுட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள என்ன வந்துடும் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன வந்துச்சோ அது நமக்குள்ள வந்துடும். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்னங்க அப்படி வந்துச்சு? அந்த பாவத்தின் பேர் தான் என்ன? வாசிங்க, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அப்படின்னு நமக்கு எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கப்படுது. ஏன் தெரியுமா? இதுக்கு முந்தின பகுதியெல்லாம் வாசித்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள், உடன்படிக்கையின் பிள்ளைகள், சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் பிளக்க வைத்து அதன் வழியா நடத்தி வந்த அதிசயங்களை கண்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? கர்த்தருடைய வசனத்து மேல பிரியம் வைக்கல, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கல, கர்த்தருடைய வசனத்துப்படி நடக்கல. அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? பிசாசானவன் அவங்களுக்குள்ள ஒரு பாவத்தை வச்சுட்டான். என்ன பாவம் அது? அவிசுவாசம் என்னும் பாவம். இந்த அவிசுவாசம் என்னும் பாவத்துக்கு அவங்க இடம் கொடுத்ததுனால அவங்க இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா மாறிடுச்சுன்னா, தேவனால் சதையான இருதயமாய் வைக்கப்பட்ட அந்த இருதயம் இப்ப கடினமான இருதயமா மாறிடுச்சு, பொல்லாத இருதயமா மாறிடுச்சு. இந்த பொல்லாத இருதயம் அவங்களுக்குள்ள வந்தபடினால என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ள தேவன், சத்தியமுள்ள தேவன், வல்ல சர்வ வல்லமுள்ள தேவன் அவர்களோட உறவாட முடியல, அவர்களை விட்டு பிரிந்து போனார். அதனாலதான் இங்க சொல்லப்படுது, சகோதரரே, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா இதனுடைய வலிமை என்ன தெரியுமா? ஜீவனுள்ள தேவனை விட்டு நம்மை பிரித்து விடும். நீங்க நல்லா கவனிங்க. நம்ம சூழ இந்த
பாவத்தை அடிக்கடி பிசாசு போடுவான். என்ன பாவம் அது? எபிரேயர் 12:1 வாசிக்கிறீங்க. அந்த பாவத்துக்கு பேர் தான் நம்மை நெருங்கி நிற்கிற பாவம் என்று சொல்லப்படுகிறது. பாவங்கள் இல்ல, பாவம். அது என்ன பாவம்? அவிசுவாசத்தின் பாவம். இந்த அவிசுவாசத்தின் பாவம் நம்மளை தொட்டுச்சுன்னா, நம்ம ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருச்சுன்னா, நம்ம தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு விலகிடுவோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். ஆகவே இன்றைக்கு ஒரு காரியத்தை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அவிசுவாசமான பாவத்துக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். விசுவாசம் இல்லாமல் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் பாவம் தான். நீங்க எதை செய்தாலும் விசுவாசத்தோடு செய்யுங்க. விசுவாசம் இல்லாம செய்தீங்கன்னா அதுக்கு பேர் பாவம். அதனால ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் நீர் கொடுத்திருக்கிற இந்த நற்பொருளை காத்துக்கொள்வேன். எப்படி காத்துக்கொள்வேன்? பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு காத்துக்கொள்வேன். என் சொந்த பலத்தினால் அல்ல, என் சொந்த ஞானத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால காத்துக்கொள்வேன். நீர் கொடுத்திருக்கிற இந்த மகா பரிசுத்த விசுவாசத்தை நான் காத்துக்கொள்வேன் ஆண்டவரே. அதுக்காக நான் என்ன செய்வேன்? தினந்தோறும் தினந்தோறும் உம்முடைய வேத வசனத்தின் மேலே வாஞ்சி வைப்பேன். அதை தினந்தோறும் நான் தியானிப்பேன். அதை என் வாழ்க்கையில கடைபிடிப்பேன். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே நான் தரித்திருப்பேன். இப்படி ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டுடைய வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையில முதலிடம் கொடுங்க. அது உங்களுடைய இருதயத்தை நல்ல இருதயமா மாத்திட்டே வரும். உங்க பொல்லாத இருதயம் நீங்கிரும். உங்களுக்குள்ள விசுவாசம் நிரம்ப 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 நீங்கள் பலப்பட பலப்பட தெய்வீக சுபாவம் உள்ள இருதயமாய் மாறிவிடும். சதையான இருதயமாய் மாறிவிடும். தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய, தேவனுடைய சத்தத்தை நீங்கள் நன்றாக கவனிக்கக்கூடிய ஒரு உணர்வுள்ள இருதயமா மாறிடும். அப்போ நீங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றுவீங்க. இந்த உலகத்துல ஒரு பிரயோஜனமான பிள்ளைகளா இருப்பீங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சொத்தை நம்ம என்ன செய்வோம்? அதிகரிப்போம். ஹல்லேலூயா. 5 தாலந்து எப்படி 10 தாலந்தா மாறிச்சோ, எப்படி 2 தாலந்து 4 தாலந்தா மாறிச்சோ, அதே வண்ணமாய் இந்த நற்பொருளை நாம் 2 மடங்கு அதிகரிப்போம். ஹல்லேலூயா. இதனால தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு தேவன் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக.